ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பிளட் பாத்துக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி ஒரு க்ரீன் ட்ரெண்டில் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ நிஃப்டி 50 90 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் 23,176 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 76,499 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 169 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி பேங்கு 687 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 48,729 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், எப்போல்லாம் மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கோ அந்த ஐடி செக்டார் பாசிட்டிவ்ல இருக்கும். எப்போ மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கோ ஐடி செக்டார் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகும். அது மாதிரி இன்னைக்கு வந்து நிஃப்டி ஐடி 937 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 43,061 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 8,132 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஸோ நேற்றே செல்லிங்காக கம்பேர் பண்ணும்போது 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஏஎஸ் பார்க்கும்போது 7,901 கோடிக்கு நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. எஃப்ஐஎஸ் எவ்வளோத்துக்கு விற்றுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாட்டு டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இவ்வளோ விற்றோ மார்க்கெட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்குன்னா ஸோ மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்குங்கிறது க்ளீனாக டினோட் ஆகுது. ஸோ இந்த மார்க்கெட் வந்து மேலே போனது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெர்மனண்ட் இல்லை. மேபி நாளைக்கு கூட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் பாத் போக சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு அதானி பவர் எடுத்து பார்க்கும்போது 20% அப்பர் சர்க்யூட் 539 க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதானி க்ரீன் எனர்ஜி 13% பாசிட்டிவ் 1,600 க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 12% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதானி க்ரீன் எனர்ஜி, அடுத்தது வந்து அதானி டோட்டல் கேஸு, இது எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருந்து. அதானி போர்ட்ஸ் எல்லாமே ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 5% மேலே பாசிட்டிவ்ல இருந்தாங்க. இதுக்கு ரீசன் ஃபஸ்ட்டு அதானி க்ரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட், இவங்க வந்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தாங்க. அது ஒரு நல்ல அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் வந்து அவங்களுக்கு யூஎஸில் அந்த கோர்ட்டில் ப்ராப்ளம் போகிறதுனால அங்கே ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்க வந்து ஆஃப்டர் தட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பவர் எடுத்ததுக்கு அப்புறம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அமெரிக்காவில் ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேசிஸ்லலாம் ஸ்டாக் மேலே போயிருக்கு. ஆனால் அதானி பவரில் இன்றைக்கி ஸ்டாக் மேலே போனதுக்கு 20% அப்பர் சர்க்யூட்டு மேபி எனக்கு தெரிஞ்சு வால்யூம் பேசிஸில் தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கம்பெனி தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆர்டர் நியூஸோ அப்படி எதுவுமே இல்லை. பட் அதானி பவர் 20% அப்பர் சர்க்யூட் அடிக்கிறதுக்கு ரீசன் வந்து வால்யூம் பேசிஸில் தான் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் குறிப்பாட்டு ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் 19%, விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 20% அப்பர் சர்க்யூட்டு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 18% மேலே அப்பர் சர்க்யூட்டு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 12% மேலே அப்பர் சர்க்யூட்டு. இதில் என்கிட்ட ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மட்டும் இருக்குது. அதுக்கு அடுத்தல இந்தியன் பேங்க் 6% பாசிட்டிவ். எஸ் பேங்க் வந்து 5% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆனாங்க. சென்ட்ரல் பேங்க் வந்து 20% அப்பர் சர்க்யூட்டு. யூகோ பேங்க் 18% மேலே அப்பர் சர்க்யூட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் பேங்க்னு ஒன்று உண்டு, அதுவும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. இது ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பிஎஸ்சி பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் சேல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட்டு. ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பேங்க்ஸில் வந்து 10,000 கோடி மூலமாட்டு அவங்க ஆஃபர் ஃபார் சேல் ப்ளஸ் வந்து குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பேங்க்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேக் சேல் மூலமாட்டு கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. QIP ப்ளஸ் ஆஃபர் ஃபார் சேல் இது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பேங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்க்ளூடிங் நிஃப்டி பேங்க் ஸ்டாக்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. நான் பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்தாங்க. செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெல் பர்ஃபார்மிங் செக்டார்னா மெட்டல், பிஎஸ்சி, ஃபார்மா. ஃபர்ஸ்ட் பிளேஸில் மெட்டல் தான் 3.73% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடி எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அண்ட் டெக்னாலஜி, இங்கே மட்டும் தான் அடி விழுந்திருக்கு. ரிமைனிங் எல்லா செக்டாருமே பாசிட்டிவ்ல தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆனாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் ஐடி செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. குறிப்பாட்டு HL டெக்னாலஜிஸ் 8% வாஷ் அவுட்டு, பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ், இன்ஃபோசிஸ், TCS எல்லாமே நெகட்டிவ்ல இருந்துச்சு. டெக் மஹிந்திரா கூட நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆனாங்க. விப்ரோ இதெல்லாம் நெகட்டிவ். இதில் ஃபஸ்ட்டு HL டெக்னாலஜிஸ் TCSோட ரிசல்ட்ஸ் நல்லா பெட்டராக வந்துட்டு, ஆனால் TCSோட ரிசல்ட்ஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிச்சு. ஆனால் இவங்க HL டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸை மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. இன்னைக்கு வந்து 8% வாஷ் அவுட்டு. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ விப்ரோ இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் வேறு இருக்குது. இதில் இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸ் குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேபி ரெவன்யூ வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்கிறாங்க. அது ஒரு பக்கம். இப்போ விப்ரோ Q3 ப்ரிவியூவில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ மேபி
இந்த சீசனல் வீக்னஸ்னாலையும் கரன்சி ஹெட்வின்ஸ்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குன்னு இவங்க இப்போ ப்ரெடிக்ட் பண்ணி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட Q3 அப்டேட்டில் ப்ரோக்கரேஜஸ் அவங்களோட வியூவை சொல்கிறாங்க. பட் இது நடந்துச்சுன்னா டெஃபினட்டாக விப்ரோ அடி வாங்கும். அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா இதே ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸோட ரிசல்ட்ஸும் வர இருக்குது. நெக்ஸ்ட் டெக் மஹேந்திரா எடுத்து பார்க்கும்போது அவங்க Q3 என்ன சொல்கிறாங்கன்னா growth வந்து மியூட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சீக்வன்ஷியல் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் அவங்களுக்கும் ஃபால் ஆக தான் சான்சஸ் இருக்குது. அது இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. வீக் சீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ க்ரோத்லேயே மியூட்டடாக தான் இருக்கும்னு சொல்லி விப்ரோ டெக் மஹேந்திரா ஒரே இதில் அப்டேட் கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி எப்படி வரும்னு ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷனை தாண்டிய ரிசல்ட்ஸ் நல்லா வரலாம். ஆனால் இன்ஃபோசிஸ் விப்ரோ நெக்ஸ்ட் வந்து டெக் மஹேந்திரா இவங்க 3 பேரும் ஒரே ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸ் வரட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அந்த PFC லிமிடெட் REC லிமிடெட் இவங்க 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இல்லை பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 418 ரூபாய் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 7.5% பாசிட்டிவ்ல. அதே மாதிரி REC லிமிடெட் அன்னைக்கு 7% பாசிட்டிவ், கிட்டத்தட்ட 476 ரூபாய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 ஸ்டாக்ஸுக்குமே ரீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த EV செக்டாரில் வந்த நியூஸ் அதை பேஸ் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டாக்ஸ்லையுமே பயங்கரமாக அடி விழுந்துருந்துச்சு. ஸோ டிப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து 400 ரூபாய்க்கு கீழே வந்தாங்க, REC லிமிட்டோட கிட்டத்தட்ட 450 ரூபாய்க்கு கீழே வந்தாங்க. ஸோ அந்த டிப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக் கொடுத்துருக்கு. பட் இது கண்டினியூ ஆகுன்னு தெரியல, பட் ஒரு லாங் டேர்முக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் இந்த 2 செக்டருமே. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் மீன்ஸ் அதிகமாட்டு பவர் கம்பெனிஸ், பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபினான்ஸ் பண்ணுற கம்பெனிஸ் இந்த 2 கம்பெனிஸுமே. அது மட்டும் இல்லாமல் அந்த REC அண்ட் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் ஒரு நியூஸும் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்க்கும்போது JSW எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த KSK மகாநதி பவர் அதை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரப்சி கோட் விச் மீன்ஸ் வந்து இன்சால்வன்சி ப்ரொசீஜிங்ஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து REC லிமிட்டோட பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்போஷர் இவங்களுக்கு இருக்குது. இந்த பிட்டோட வேல்யூ பார்க்கும்போது 17,985 கோடி. KSK மகாநதியோட லைபிலிட்டிஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 32,243 கோடியாக இருக்குது. ஸோ அதில் 29,400 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் கிரெடிட்டர்ஸ்க்கு இவங்க கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ளோஷர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு விச் மீன்ஸ் REC லிமிடெடுக்கு 2,727 கோடி எக்ஸ்போஷர் இருக்குது. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுக்கு வந்து 3,428 கோடி எக்ஸ்போஷர் இருக்குது. ஸோ மேபி இந்த டேக் ஓவர் மூலமாட்டும் இந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா JSW எனர்ஜி வந்து படிப்படியாக ரிட்டர்ன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக வச்சு இன்றைக்கி REC PFC இந்த 2 ஸ்டாக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. IC செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பை காலம் கொடுத்துருக்காங்க, அந்த பேசிஸில் மேலே போயிருக்கு இந்த ஸ்டாக்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த FMCG செக்டார் ஸ்டாக்ஸ் 2024 பீக் லெவல்லேருந்து எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவரேஜாக 31% கீழே விழுந்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் சென்செக்ஸ் வந்து 86,000 அப்படிங்கிற ஒரு மார்க் வந்து டச் பண்ணிச்சு. ஆனால் இப்போ சென்செக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 பாயிண்ட்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. இதில் FMCG கம்பெனிஸும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு HUL ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவல் வந்து கிட்டத்தட்ட 19% கீழே விழுந்திருக்காங்க. 3,035 ரூபா அவங்களோட பீக் லெவல், அதுலேருந்து 2,451 ரூபா அந்த லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் கிட்டத்தட்ட 19% ட்ராப் ஆயிருக்கு. ITC அவங்களோட ரெக்கார்ட் எண்ணி பார்க்கும்போது 528 ரூபா, அதுலேருந்து இப்போ 439 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 17% கீழே விழுந்திருக்காங்க. நெஸ்ட்லே பார்க்கும்போது 19% கீழே விழுந்திருக்கு, 2,230 ரூபா சம்திங்கில் இருக்குது. அவங்களோட ரெக்கார்ட் எண்ணி பார்க்கும்போது 2,778 ரூபா. பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தான் 31% டிக்ளைன் ஆயிருக்காங்க. 4,927 ரூபா அவங்களோட அந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆனது. பட் 52 வீக் ஹைலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 31% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி கோத்ரேஜ் கன்சியூமர் 1,541 ரூபா அவங்களோட 52 வீக் ஹை, அந்த லெவல்லேருந்து அந்த ஸ்டாக் வந்து 24% கீழே விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக் இப்போ 1,150 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. டாடா கன்சியூமர் 23% மேலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. 1,256 ரூபா அவங்களோட ரெக்கார்ட் ஹை, 965 ரூபாவில் ட்ரேட் ஆகுது. இது FMCG ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாரு உங்களோட போர்ட்ஃபோலியோ கெய்னிங்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி என்னோட போர்ட்ஃபோலியோ கெய்னிங் வந்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணேன். என்னோட போர்ட்ஃபோலியோ கெய்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விச் மீன்ஸ் 14th அந்த மார்க்கெட்டில் 1.39% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு வந்த நோட்டிஃபிகேஷன். அது மாதிரி என்னோட இதில் வந்து விச் மீன்ஸ் என்னோட போர்ட்ஃபோலியோவில் வெல் பர்ஃபார்மிங் இதுன்னு பார்க்கும்போது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஆக்சுவலி லாசர் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஜான்சன் ஃபார்மா கேர், அது நான் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாக்ஸ் வரும்போது இந்த வாங்கும்போது 10 ரூபா 15 ரூபான்னு மிச்சம் வரும் பட்சத்தில் இந்த பெனி ஸ்டாக்கை வாங்குவேன். அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாசர் லிஸ்ட்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பர் ஸ்டாப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 42% அதிகரிச்சிருக்கு, 52 கோடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ 11.5% அதிகரிச்சிருக்கு, 1,379 கோடியாக இருக்குது. எபிட்டா 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 245 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து விச் மீன்ஸ்
எபிட்டா மார்ஜின் 17.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் இந்தியாவோட பர்சஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட் ரெக்கார்ட் சேல்ஸ் காமிச்சிருக்காங்க 2024ல் 4.3 மில்லியன் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து 17% அதிகரிச்சிருக்கு, 2.7 மில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. பர்சஞ்சர் கார் வந்து 14.4% டிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 1.37 மில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இது அவங்க சொல்லியிருக்கிறது மொத்தமாட்டு ரெக்கார்ட் சேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் பிரித்து பார்க்கும்போது சில செக்மெண்ட்டில் அடி வாங்கியிருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50குள்ள ஜொமேட்டோ, அடுத்து வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ், இவங்க எல்லாமே உள்ளே வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரீபேலன்சிங் நடக்கும், இது மார்ச்சில் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி பிளேயர்ஸாக இருக்கிற பிரிட்டானியா பிபிசிஎல் இந்த 2 கம்பெனியுமே வெளியே போவாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால ஜொமேட்டோக்கு ஒரு $620 மில்லியன் இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு $356 இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. $356 மில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலி பிபிசிஎல் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து வெளியே போகிறதுனால இது மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவுட்ஃப்ளோவும் நடக்கும், சம் அமௌண்ட் ஆஃப் வந்து அவுட்ஃப்ளோவும் நடக்கும். ஜொமேட்டோவும் ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸும் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் மார்ச்சில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5% பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. 135 சம்திங்கில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோவஸ்ட் பிட்டராக இருந்து ஜார்க்கண்ட் மைனுக்கு வந்து இவங்க ஒரு 3167 கோடி வந்து ஃபினான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி, ஜார்க்கண்டில் லட்டிகார் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கோல் பிளாக்குக்கு வந்து இவங்க ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டர் ஸ்டாக் எல்லாமே பீக் லெவல் வந்து கிட்டத்தட்ட 52% வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 2024 வந்து பீக் லெவல் வந்து கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதில் மேசகாண்டாக் ஷிப் பில்டர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45% காலி, கொச்சின் ஷிப்யார்டு 52% காலி, அடுத்தது வந்து கார்டன் ஷிப் பில்டர்ஸ் 51% காலி, டேட்டா பேட்டர்ன்ஸ் இந்தியா 43% காலி, பாரத் டைனமிக்ஸ் 38% காலி, டிசிஎஸ் சிஸ்டம்ஸ் லிமிடெட் 24% காலி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கிட்டத்தட்ட 23% காலி, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் 33.38% காலி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நடந்த அந்த டிஃபென்ஸ் அக்யூசிஷன் கவுன்சிலில் வந்து ஒரு 4.4 லேக் crore வந்து டிஃபென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குனாங்க. 2023ல் 3.5 லேக் crore ஒதுக்குனாங்க. ஸோ மேபி இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே கம்பெனிஸ் கிடைக்கிறத பொறுத்து எகெயின் வந்து ஸ்டாக் மேலே போகலாம். பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வேல்யூஷன் ரொம்பவே அதிகம், இப்போ தொடக்கூட முடியாது. ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி Q3 ரிசல்ட் சொல்கிறாங்க. ப்ராஃபிட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 641 கோடியாக இருக்குது. ரெவன்யூ வந்து 935 கோடியாக இருக்குது, 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் விச் மீன்ஸ் டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் பேசிஸில் ஒரு 2% காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. நெக்ஸ்ட் அதர் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 93 crores இருக்குது, அதுவும் டிக்ளைன் தான் இருக்குது. எபிட்டா 763 crores இருக்குது, அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 81.7% இருக்குது. ஸோ இவங்களோட எக்ஸ்பென்சஸ் 6% அதிகரிச்சிருக்கு, 177 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சஸுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ், ஒன்று வந்து ஆர்பிஎன்எல், இன்னொன்று வந்து ஐஆர்எஃப்சி, ரெயில்டெல். இந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் இருந்து அதிகமாக கீழே விழுந்திருக்காங்க. ஐஆர்எஃப்சி பார்க்கும்போது பீக் லெவலில் இருந்து கிட்டத்தட்ட 44% கீழே விழுந்திருக்கு 2024 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. விச் மீன்ஸ் நான் சொல்கிறது ஜூலைக்கு அப்புறம், அதாவது ஜூலை 2024 அந்த ரெக்கார்ட் ஹை அதுலேருந்து கீழே விழுந்ததுலேருந்து பார்க்கும்போது இவங்க 44% ஐஆர்எஃப்சி கீழே விழுந்திருக்கு. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் இவங்க 647 ரூபா, இது கண்டினியூஸ் நம்ம ரேடாரில் தான் இருக்குது, 45% கிட்ட கீழே விழுந்திருக்காங்க. அதே மாதிரி ஐஆர்சிடிசி இவங்க 52 வீக் ஹைலேருந்து பார்க்கும்போது 35% கீழே விழுந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து பீக் லெவலில் வந்து பார்க்கும்போது 38% கீழே விழுந்திருக்கு. இர்கான் இன்டர்நேஷனல் பீக் லெவலில் வந்து 48% கீழே விழுந்திருக்கு. டிட்டாகர் ரயில் சிஸ்டம் பீக் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வீக் ஹைலேருந்து பார்க்கும்போது 47% கீழே விழுந்திருக்கு. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பீக் லெவலில் வந்து 42% காலி. டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் பீக் லெவலில் வந்து 42% காலி. ஜூபிட்டர் வேகன்ஸ் 44% காலி. ஸோ இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் வந்து இந்த ட்ரெண்ட் வரைக்கும் கீழே விழுந்திருக்காங்க. ரயில்வே ஸ்டாக்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. சம் 1-2 hour ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பொறுமையாக தான் வாங்க முடியும். இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டில் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.